ஹாய் எவ்ரிவன், அகெயின் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ஜெய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, கப்பியோட ஃப்ரைஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம் கப்பியோட ஃப்ரைஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் டேங்க் செட்டப் மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நிறையா ஃப்ரைஸ் நீங்கள் காப்பாற்றலாம். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ ஃப்ரைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு நான் 2 வீக்ஸாகவே எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரைஸ் டெய்லியே கலெக்ட் பண்ணிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகுது, அது போக பேரண்ட் சைஸு எல்லாமே இப்போ கலெக்ட் பண்ண ஃப்ரைஸு. ஸோ இதில் இவ்வளோ ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட பேரண்ட் ஸ்டாக்லாம் பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம் நான் காட்டுற பாருங்கள். பேரண்ட்ஸ்லாம் நல்ல சைஸான பேரண்ட்ஸு, நல்லா ஃபுல் சைஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லா பிளான்ஸையும் நம்ம எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேரண்ட் கப்பீஸ் எல்லாம் காட்ட முடியும். நம்மகிட்ட மிக்சட்லேயே நல்ல குவாலிட்டியான பேரண்ட் சைஸ் கப்பியெல்லாம் இருக்குது. இது டேமேஜ் எல்லாம் எதுவும் ஆகாது. எல்லாமே மீடியம் சைஸில் வாங்கி நம்ம வளர்த்துனா தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி வாங்கினதும் கிடையாது, அந்த மாதிரி க்ரூம் பண்ணி வளர்த்துனதும் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த சைஸில், நான் வாங்குறது இந்த சைஸில் தான் இருக்கும். சும்மா லைட்டாக லீனாக இருக்கும். செகண்ட் டைம் குட்டி இறங்குற மாதிரி நான் வாங்குவேன். இதெல்லாமே நம்மகிட்ட ஃபீமேல் வந்து பேரண்ட் ஸ்டாக்கில் இருக்கிறது. நல்லா ஃபுல் சைஸில் இருக்குது பாருங்கள். ஃபுல் எக்லோடடான பேரண்ட்டு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வித் பேபிஸோடு இருக்குன்னு நினைக்கிறவங்கள. இது வந்து அட்லீஸ்ட் இது என்கிட்ட 2-3 வீக்ஸாகவே இது வந்து குட்டி போடுன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ப்ரைஸ் இறங்கலை. மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளே, அப்கமிங் வீக்குள்ளே நமக்கு ப்ரைஸ் இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராகவே வந்து நல்லா ரெகுலராக ஃபீட் கொடுத்துருப்பீங்க பாருங்கள். இப்போ ஒரு குட்டியை ஓடிட்டுருக்கு தெரியுதுங்களா? ரெகுலராக நல்லா ஃபீடிங் கொடுப்பேன். 2 டைம்ஸ் ஃபீட் கொடுப்பேன். இந்த மாதிரி பிளான்ட் டேங்க் செட்டப்பில் இருந்தாலும், இது ஆக்சுவலி வந்துட்டு பால்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, ஆவின் அரோமா. ஸோ அந்த மாதிரியான ட்ரே, அதில் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் கேபேஜஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் கேபேஜஸ்லாம் பிளான்ட்ஸ்லாம் போடும்போது அதில் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்ஸ் கிடைக்கும். அது போக ஃபாக்ஸ் டெயிலில் போட்டுருவேன். ரெகுலராக கப்பி ஃபீட் என்ன இருக்கோ அது போடுவேன். அப்படி இல்லைனா ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபீட்ஸும் நான் போடுறேன். அந்த மாதிரியான ஃபீட்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு சைஸிங் இருக்கும். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ஃபீட்ஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கப்பிக்கான என்ன ஃபீட்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த பிளான்ட் டேங்க் செட்டப் வச்சுக்கோங்க. நிறையா ஃபாக்ஸ் டெயில் பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் கேபேஜ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், அந்த மாதிரியான பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். நிறையா ப்ரைஸை நீங்கள் காப்பாற்றலாம். இது வந்து இன்றைக்கி போட்ட ஒரே ஒரு கப்பியோட குட்டி தான் நினைக்கிறேன். மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் எக்லோடடாக தான் இருக்குது, வித் பேபிஸோடு தான் இருக்குது. அது போக நான் ஆல்ரெடி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸ் பிஃபோரில் நான் கலெக்ட் பண்ணது கொஞ்சம் குட்டியில் 5-10 அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ண குட்டியை காட்டுற பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சைஸிங்கில் இருக்குது. இதுக்கு வந்து ஆர்டிமியா டி கேப் போட்டுட்ருக்கேன். லைவ் ஃபீட் நம்ம எதுவுமே ரெகுலராக கல்ச்சர் பண்ணி போட முடியாதனால வந்துட்டு ஆர்டிமியா டி கேப் தான் நான் ஃபீட் பண்ணிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த டஸ்ட்டில் தெரியுதான்னு தெரில, ஆனால் இதில் ஏகப்பட்ட ப்ரைஸ் இருக்குது. இதில் நிறையா ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸை நீங்கள் கேர் பண்ணி வளர்த்தணுன்னா இந்த மாதிரியான டேங்க் செட் மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டேங்க் கிடையாது, இது பக்கெட், 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கப்பி ப்ரைஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதில் தனியாக செப்பரேட் பண்ணுறதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை நல்லாயிருக்கும். நான் எல்லாமே அவுட்டோர் செட்டப்பில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே அவுட்டோர் செட்டப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆர்டிமியா டி கேப் கொடுக்கலாம். நார்மலான வந்து ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு அரைச்சி கூட கொடுக்கலாம். இது ரெண்டுமே கொடுக்கலாம். ஆர்டிமியா லைஃப் ஃபீட் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தனியான இருக்கக்கூடிய டேங்க்ஸில் போட்டு வச்சுருங்க. இதை விட பெரிய டாப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து நான் க்ரூமிங்காக இல்லை, இது வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படியே கொடுத்துருவேன். அவங்க வந்துட்டு பெரிய சிமெண்ட் தொட்டியில் போட்டு அவங்க க்ரூம் பண்ணி அகைன் எனக்கு ரீபேக் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரைஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நான் அதோடு அப்படியே விட்டுருப்பேன். ஸோ அவங்க கேட்டாங்க, ப்ரைஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க க்ரூம் பண்ணி வேணுங்கிறது எடுத்துப்பாங்க. அடிஷனலாக எக்ஸஸாக இருக்கிறது நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்மகிட்ட நிறைய கப்பீஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த டேங்க் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேரண்ட் ஸ்டாக் கப்பி இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஃபுல் ஆஃப் பேரண்ட்ஸ் தான். இதில் வந்துட்டு ப்ரைஸ் இறங்கக்கூடியதாக மட்டும் நான் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி அந்த மாதிரி பால் டப்பா இருக்கு இல்லையா, எங்கிட்ட பெரிய டேங்க் செட்டப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பால் டப்பாவில் போட்டு வச்சுருவோம். இந்த கப்பி எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஈச் ருபீஸ் 10 ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் 10 ருபீஸ் தான் கொடுக்குறோம். வெளியே ரீட்டைல் ஷாப்ஸோட காஸ்ட்டோட நமக்கு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவில் சொல்ல வேண்டியது இருக்காது. எல்லாமே நல்ல டெயில் கலரேஷனு, நல்ல குவாலிட்டியான கப்பி தான் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே ஈச் ருபீஸ் 10க்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃபீட் எடுத்த கப்பி தான். இப்போ நல்லா ஃபீட் போட்டிருக்கேன் பாருங்கள். கப்பி ஃபீட் தான் கொடுத்துருக்கேன். நல்லா ஃபீடிங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கு. இன்னி 2 வாட்டர் கேன் செட்டப்பில் வச்சுருக்க பாருங்கள். அந்த கப்பி எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது.
ஸோ வாட்டர் கேன் செட்டப் சொன்னேன் இல்லைங்களா, இதான் வாட்டர் கேன் செட்டப்பு. இதுலேயே வந்து நிறையா ஃப்ரைஸ் இறங்குச்சு. பட் இதில் வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸே சாப்பிட்ருது. 1 2 மட்டும் தான் இல்லை, ஐ திங்க் நான் 4 to 5 தான் கலெக்ட் பண்ணேன் இந்த 2 டேங்க்லேயுமே சேர்த்தி. இதில் நல்ல கலரேஷனில் எல்லா கப்பியும் இருக்குது. இதில் எல்லாமே ஈச் ₹10க்கு தான் கொடுக்குறேன். மேல்னாலும் ஃபீமேல்னாலும் ஈச் ₹10. ஹோல்சேல் வேணுங்கிறவங்க ஹோல்சேல் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நம்மகிட்ட வந்துட்டு லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக ஹோல்சேலும் ரீட்டைலும் ரெண்டுமே ₹10க்கு தான் ஈச் கொடுத்துட்ருக்கோம். நல்லா சைஸிங்கில் இருக்கக்கூடிய கப்பி தான். வேணுங்கிறவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அப்புறம் மேலே இருக்கக்கூடிய பேரண்ட் ஸ்டாக்கெலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அகைன் காட்டுறேன். இதுதான் நான் இப்போ காட்டிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இதை பேரண்ட் ஸ்டாக். மேலே இந்த பேரண்ட் ஸ்டாக் கப்பிங்க இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பேரண்ட் ஸ்டாக்கெல்லாம் எவ்வளோ ருபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா ₹35 to ₹40 வரைக்கும் தரலாம் பேர், சரிங்களா. இதில் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மேல்ஸ் வேணுன்னா நல்ல குவாலிட்டியான மேல்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சலாம். எல்லாமே பிளாட்டினமில் இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் மிக்சடு கலர்ஸு, டைகர் டைடு, லெப்பர்டு அந்த மாதிரியான கொஞ்சம் கிராஸ் பீட் கப்பீஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டான பேர்ஸ் கிடைக்காது, ரேண்டமான பேர்ஸாக தான் இருக்கும். அதில் நல்ல குவாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பேரண்ட் ஸ்டாக்கில் கேட்குறவங்களுக்கு நல்லா ஃபுல் சைஸாகவே நல்ல வித் ஃப்ரைஸோடையே கொடுக்கலாம், வித் பேபிஸோடையே கப்பியை கொடுக்கலாம், சரிங்களா. வேணுங்கிறவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. நம்மகிட்ட மேக்ஸிமம் கப்பியை மட்டும் தான் இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது. அது போக பீட்டாஸ் நான் தனியாக உங்களுக்கு வேறு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்கமிங் வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.